நீ அண்ணாமலையை திட்டு, நீ எதை வேணாலும் திட்டு, அது உன்னுடைய சௌரியம். பிராமணனையே அங்க இழுக்கிறேன்ற. நீ தான் சொல்லிட்டு போயிட்டேன்னா பிராமணன் அடி வாங்கணுமா? இவருடைய பேச்சு எதிர்வினை ஆக்குறது எல்லாமே பிராமணன் பாதிக்கப்படுறான். இவர் ஒன்றும் பிராமண சங்க தலைவர் கிடையாது. இவர் ஏன் பிராமணன் இழுக்கிறாரு? நான் சொன்னா 25 லட்சம் பிராமணன் ஓட்டு போடுவான்னு சொல்லிட்டு எப்படி இவர் சொல்லலாம்? இவர் யார்? இவர் எந்த பிராமண சங்கத்தை எதிர்க்காரு? ஆனால் எஸ்வி சேகர் தயவு செய்து அவருடைய பார்வையை அவர் மாத்திக்கணும். இல்லைன்னா திமுகவுக்கு தான் இடைஞ்சல். எஸ்வி சேகரால் திமுகவுக்கு தான் இடைஞ்சல் வழியே திமுகவுக்கு எந்த விதத்திலையும் லாபம் கிடையாது. நான் பேசுறேன், திமுகவுக்கு கண்டிப்பா எந்த விதமான பாதிப்பு இல்லை பிராமணருக்கு திமுக ஆட்சியில் திமுகவால. ஆனா எஸ்வி சேகரால பாதிப்பு ஏற்படும். ஆனா சிஎம்ஏ சொல்றாரு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு நீங்க தேவைப்படுங்கிறவங்களே ஜாலியா சொல்றாரு. அதெல்லாம் சொல்லுவாருங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அழிச்சிட்டே போக மாட்டாங்க. அதெல்லாம் அழிச்சிட்டு இவர் போனா ஓட்டு 10 ஓட்டு குறைஞ்சு போயிடும். ஏன்னா மக்கள் பார்த்து நேற்று என்ன பேசினாரு, இன்னைக்கு என்ன பேசுறாருன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத பேச்சு. நீங்கள் தயவுசெய்து எஸ்வி சேகர் என்னோட கோத்து விடாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இவர் ஒன்றும் பிராமணனை பற்றி இவர் பேசவே கூடாது. இவர் திமுகவை பற்றி எதை வேணாலும் பேசட்டும், அண்ணாமலை என்ன வேணாலும் திட்டட்டும், இவருடைய விஷயம். ஆனால் பிராமணன் எல்லாத்தையும் இழுத்துக்கிறாரு ஊறுகாயா. இவர் சொல்லி எந்த பக்கத்து வீட்டு பிராமணன் கூட இவர் சொல்லி ஓட்டு போட மாட்டான். சத்தியமான உண்மை. இது இவர் நாளைக்கு எஸ்வி சேகர் இதை பார்ப்பாரு, இந்த உங்களுடைய தொலைக்காட்சியை கண்டிப்பாக வைப்பாரு. இவர் தெருவில் இருக்கிற 10 பிராமணன் கூட இவர் சொல்லி ஓட்டு போட மாட்டான். இவன் திமுக ஓட்டு போடுவான், திமுக ஓட்டு போட மாட்டான், அது வேற விஷயம். எஸ்வி சேகர் சொல்லி 10 பிராமணன் ஓட்டு போட மாட்டான். எழுதி வச்சுங்க.